இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா இயற்கையை பற்றி தான் பேச போகிறோம். இயற்கைனா என்ன? இயற்கைனா என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இயற்கைனா அழகழகான மரங்கள், செடிகள், கொடிகள், அவ்வளோ வேணாம், மலைகள், கொடிகள், அழகான சின்ன புல்கள் நினச்சிடாதீங்க, புல்வெளிகள் புக்கில் தான் படிச்சிருக்கேன். புல்வெளிகள் நெசத்துல எல்லாம் பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கிறது யாருக்கும் கிடையாது. கிராமத்தில் இருக்கிறவங்க மாதிரி யாருக்குமே இருக்காது. சிட்டியில் இருக்கவங்க என்ன தெரியுமா, அந்த சிட்டியில் எதுக்கிட்ட இருக்கிறோம், பார்க்குறக்கு தான் வீடு பெருசாக இருக்குது, சரி சிட்டிலேயே இருக்கலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. நம்ம கிராமத்தில் இருக்கிறது தான் ஒரு சுகமான வாழ்க்கை. நம்ம எப்பயுமே என்றைக்குமே சிட்டியில் வாழணும்னு நினச்சதே கிடையாது. நான் கிராமத்தில் இருக்கணும். ஆனால் பிஏ மட்டும் பேடுவேன் நல்லா. இவன் நல்லா பேசுவேன். வீடு கட்டுறான், வீடை பாருங்கள், எத்தனை 6 ரூபா வேறு எடுத்துக்கிட்டான், கையில் அன்றைக்கி கொட்டிக்கிட்டான். அதை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணுறேன் பாரு. நல்லா பெரிய வீடாக கட்டுறேன் போல் பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல, சூப்பர் மீனிங்காக இருக்குது. நானும் மம்மி, அண்ணா காட்டில், அப்புறம் உங்கள் தாத்தா, கிழவி, அவங்ககிட்ட சித்தப்பா, நடப்பா எல்லாருமே இருக்கோம். அக்கா வீட்டில் இருக்காங்க, அப்பா வேலைக்கு போயிருக்காங்க, சித்தி ஊருக்கு, கோபி ஊருக்கு, இதெல்லாம் இங்கே தான் இருக்கோம். நாங்கள் மீதி எல்லோரும் இங்கே தான் இருக்கோம். இதை தவிர பாருங்கள் எவ்வளோ அழகான இந்த செடியை பற்ற வச்சோம்னா பிடிச்சிரும். காஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்குலாம் ஏதாச்சும் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பூங்காவோ கடல் அலைகளோ பார்க்க போகிறீங்கள, சும்மா இந்த கிராமத்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி அல்ல, நாங்களாம் கிராமத்துலேயே இருக்கணும்னு தான் நினைப்போம். சிட்டிக்கு போகணுன்னு நினச்சிருக்கேன், ஆனாலும் அவ்வளோத்துக்கு போகணுன்னு நினைக்க மாட்டேன். எனக்கு கிராமத்தில் இருந்தால் ஒரு சுகம். அதுவும் இந்த காடு மேடு மலைகள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எனக்குலாம் மலைக்கு போனால் வா அப்படின்னு நம்ம வீட்டை பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் கிறுக்கு மாதிரி பண்ணும், உனக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அது மூஞ்சியை பக்கத்தில் செதறுதுங்க. மூஞ்சியை பாருங்க எப்படி பண்ணிட்டு இருக்கான். வீடை பாருங்க செம்மையாக கட்டிக்கிட்டு இருக்கான். புயல் வந்துச்சுன்னா பறந்துட்டு போயிடும். இதில் தான் தங்குவேன் டெய்லி. என்மேலு வீட்டுக்குள்ளே வரவிட மாட்டோம். இதுதான் வீடு அவனுக்கு, பார்த்துக்கோங்க. இதேமாரி இதுதான் எனக்கு வீடு. கண்ணில் போய் மண்ணை தூக்கிட்டு வாயெல்லாம் பட்டுருச்சு. சரி விடுங்க அப்படிங்க. அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 1 ரூபாய்க்கு எவ்வளோ பூ வாங்கினாலும் பார்க்குறீங்களா. திண்டுக்கல் மாவட்டத்தில் சரளைப்பட்டி பிள்ளையாந்த கிராமம் சரளைப்பட்டியை சேர்ந்ததான். இந்த கிராமத்தில் சரளைப்பட்டியில் பாருங்கள், இந்த பூ 1 ரூபாய்க்கு எவ்வளோ வேணால் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் அதுக்குன்னு எல்லாமே பண்ணிகிட்ருக்காதீங்க, எல்லாருமே வாங்குங்க. அடுத்து நான் குண்டுப்பூ காமிச்சல போன வீடியோவில், பிடுங்கி காமிச்சேனா தெரில எப்படின்னு. அந்த பூ வீடியோ தான், அது 2 ரூபாய்க்கு எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் எவ்வளோ செய்கிறேன், எனக்கு சர்ப்ரைஸ். லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ண மாட்டேறீங்க மக்களே. என்ன மக்களே இப்படி பண்ணுறீங்க? இல்லை மக்களே, அண்ணன் தான் பேசுகிறேன். இந்த பூவை நான் இவ்வளோ வாங்கினேன். நேற்று கோயிலுக்கு போகிறதுக்கு இவ்வளோ வாங்கினேன். இந்த 2 கையை சேர்ந்து இவ்வளோ வாங்கினேன். அவ்வளோ தலையில் வைக்கிறதுக்கு ஆசை. இது அந்த புட்டை கொஞ்சோண்டு கொடுத்தேன், நான் கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டேன். கொஞ்சோண்டு வைக்கிறேங்க, அம்புட்டியும் முடிஞ்சிருச்சுங்க. அவன் அப்படித்தான் எப்பயுமே கிண்டல் தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த ரோஸ் மாதிரி இருக்குல்ல அந்த பூ உள்ள இந்த துகள்களை பாரு, எவ்வளோ அழகா பிரைட்லியாக இருக்குது பாருங்க, பிரைட்டாக இருக்குது. இங்கே பாருங்க, பக்கத்தில் வேணா காமிக்கிறேன், பக்கத்துட்ட இந்த பூவை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும்.
மனம் நோந்து பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. இந்த பூ தான் நல்லா இருக்கும், உங்களுக்கெல்லாம் தெரியாது. இந்த பூ எனக்கு ஃபேவரட்டான பூ. அதுவும் ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு பூ வச்சுருந்தேன். அந்த பூ எடுக்கிறது கஷ்டம்தான். அந்த பூ தான் பாருங்கள். அந்த கலர் இதுலேயே நல்லா செம்மையாக இருக்கும். கண்ணுக்குள்ளே வேற கோட்டாங்க. யார் அது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தீபக்கோட அவங்க அண்ணன் தனுஷ் தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்கலாம். மாடெல்லாம் குடிக்க வர்றது காமிக்கிறேன். அங்கே ஒரு மாடா, அங்கே ஒரு மாடு போயிட்டுருக்கா, இங்கே ஒரு மாடு வருதா, இங்கே ஒரு மாடு வருதா. இவ்வளோதான் எங்கள் தாத்தாவோட மரம். பார்த்தா பிரைட்லியாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். கீழே உள்ள டிக் பட்டனை அழுத்துங்க. ஓகே, பாய், see you. ஹாய், ஹலோ, மாரி சடப்பியா.